பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில் விற்பனை களைகட்டி உள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன். எத்தனை ஆடுகள் தற்பொழுது ஆட்டு சந்தையில் வந்திருக்கின்றன? எத்தனை கோடிக்கு இன்று விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளியில் புகழ்பெற்ற வார சந்தையில் வெள்ளிக்கிழமை தோறும் ஆடு, மாடு, கோழி விற்பனை நடைபெற்று வருகிறது. தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்துள்ளனர். செம்மறி ஆடு, வெள்ளாடு, மரிக்கை என சுமார் 10,000 ஆடுகள் விற்பனைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு துவங்கிய இந்த வார சந்தை தற்போது விற்பனை மும்முரமாக களை கட்டி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, வேலூர், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, ஈரோடு, பொள்ளாச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திரா போன்ற பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், பொதுமக்கள் ஆடுகளை வாங்க குவிந்துள்ளனர். பண்டிகை காலங்கள் இல்லாத இதர நாட்களில் வழக்கமாக 10 கிலோ எடை கொண்ட ஒரு கிடா ஆடு அதிகபட்சமாக 10 முதல் 12,000 வரையிலும், பெண் ஆடுகள் அதிகபட்சமாக 5,000 முதல் 7,000 வரையிலும் விற்பனையாகும். தற்போது பண்டிகையை முன்னிட்டு அதிக விலையில் ஆடுகள் விற்பனையாகிறது. கிடா ஆடு 12 முதல் 15,000 வரையிலும், பெண் ஆடு 7,000 முதல் 8,000 வரையிலும் ஆடுகளின் எடைக்கு ஏற்ப கூடுதல் விலைக்கு விற்பனையாகிறது. இதனால் ஆடு வளர்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆடுகள் வாங்கி செல்லும் வியாபாரிகள் அதிக விலை விற்பதால் ஆட்டு இறைச்சியின் விலை அதிகரிக்கும் என்றும் வழக்கமாக 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நிலையில் தற்போது பண்டிகை காலங்களில் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 10,000 வரையில் ஆடுகள் விற்பனை ஆகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் சராசரியாக ரூபாய் 8 கோடிக்கு ஆடுகள் விற்பனையாகும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரபாகரன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளியில் ஆட்டு சந்தையில் வியாபாரி அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை வார சந்தை. பொங்கல் பண்டிகைன்றதால அதிகமாக ஆடு வந்திருக்கு, அதிகமாக வியாபாரிகளும் வந்திருக்காங்க. இங்கே வந்து ஆடு வந்து 6,000 ரூபாயிலேருந்து 18,000 20,000 ரூபாய் இருக்கும் ஆடுங்க இருக்குது. இன்றைக்கி நிறைய வியாபாரம் இருக்குது. நானும் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து ஆடு வாங்க தான் வந்தேன், வாங்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் வியாபாரி வந்துருக்காங்க? இங்கே வியாபாரி வந்து ஆந்திரா, இது 3 ஸ்டேட்டும் சேர்ற இடம்னால 3 ஸ்டேட்லேருந்து கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடுலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஆடுங்களும் அதே மாதிரி தான் அங்கேருந்து வருது. எத்தனை ஆடு வந்துருக்கு? அது 10,000 ஆட்டுக்கு மேலே வந்திருக்கும். நான் ஒசூர்லேருந்து வரேன்னா, பேர் வந்து சிவா. ஒரு 15 ஆடு கொண்டு வந்திருக்கேன். எப்பவுமே மாம்பழமெல்லாம் சந்தைக்கு வந்தாலும் இந்த வாரம் சந்தை வந்து ரொம்ப மகசூலாக ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வளர்க்குற ஆளுங்களுக்கு வந்து இந்த சந்தை வந்து இந்த வாரத்தில் வந்து கூடுதலாக வந்து 8,000 விற்கிற ஆடு வந்து மக்கள் பொங்கல் பண்டிகை விரும்பி வாங்குறதுனால 10,000 12,000 கூடுதலாக விற்கிறது. நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் இந்த சந்தையில் வந்துட்டு கர்நாடகா ஆடுங்க வருது, ஆந்திரா ஆடும் வருது, கேரளாலேருந்து வராங்க. 3 ஸ்டேட் மக்களும் தமிழ்நாடு மக்கள் நல்லா வந்து அதிகமாக வந்திருக்குன்னா வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி இந்த சந்தையில் இன்றைக்கி இந்த டைமில் நல்லா கூடுதல் ஆடுங்கள் நல்லா விற்பனைக்கு நல்லா ஜோராக வந்திருக்குங்க. பொங்கலை ஒட்டி கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில் விற்பனை களைகட்டி உள்ளது. 8 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆடுகள் விற்பனையானது நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.